Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'du. قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவருடைய கட்டளையாகிய இந்த ஜும்ஆவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவருடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, எந்த ஒரு செயலை நாம் செய்வதாக இருந்தாலும் அதை எதற்காக செய்கிறோம் என்பதை தெரிந்து செய்ய வேண்டும் என்பதை அனைவருமே விரும்புகிறோம். ஒரு ஊருக்கு செல்லுகிறோம், எதுக்காக போறீங்க? இந்த காரணத்திற்காக போகிறேன். ஒரு நண்பரை சந்திக்க வேண்டும், எதற்காக? இந்த தேவைக்காக. இப்படி தன் வாழ்நாளில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது எதற்காக செய்யப்படுகிறது, அந்த செயலின் நோக்கம் என்ன, அந்த செயலை கொண்டு நாம் அடைந்து கொள்ளக்கூடிய பயன் என்ன என்பதை அறிந்து செய்ய வேண்டும் என்பதை அனைவருமே அறிந்து வைத்திருக்கிறோம். சாதாரணமாக உலக நடப்புகளுக்கு இப்படி நாம் காரணத்தை அறிந்து செயல்பட வேண்டும் என்று இருக்கும் பொழுது ஒரு இறை வணக்கத்தை செய்கிறோம். இறைவன் நாடினால் இன்னும் சில தினங்களில் நாம் அடையக்கூடிய ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்க இருக்கிறோம். அந்த நோன்பு எதற்காக? நோன்பு ரமலான் மாசம் வந்தா எல்லாரும் வைப்பாங்க, நானும் வைக்கிறேன். இப்படி ஒரு பதிலை சொன்னால் அது ஏற்புடைய பதிலாக இருக்காது. காலங்காலமா எல்லா முஸ்லீமும் வச்சுக்கிட்டு வர்றாங்க, அதனால நாங்க வைக்கிறோம், இதுவும் ஏற்புடைய பதிலாக இருக்காது. அப்படி என்றால் நாம் செய்யக்கூடிய இறைவனுக்கான அந்த இபாதத் அது எதற்காக? ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அந்த நோன்பு என்கிற வணக்கம் நோக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த நோக்கம் இஸ்லாத்தின் பார்வையில் எந்த அளவிற்கு முக்கியமானது? ஒரு கட்டளையை இறைவன் ஏற்படுத்தி அதன் மூலம் அந்த நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு அது முக்கியத்துவம் வாய்ந்ததா? அதனால் ஏற்படக்கூடிய பயன்கள் என்னென்ன, அந்த நோக்கத்தை அடைவதற்குரிய வழிமுறைகள் என்னென்ன என்பது போன்ற பல கேள்விகளுக்குரிய பதிலைத்தான் நோன்பு ஏன் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய ஜும்ஆவுடைய சிந்தனையாக சுருக்கமாக சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நோன்பு ஏன்? இந்த கேள்விக்கு பல வகையான பதில்கள் சொல்லப்படுகின்றன. இஸ்லாமிய இயக்க தலைவர்களும் இஸ்லாமிய மார்க்க அறிஞர்களும் மேடைகளில் பேசும் பொழுது மிக சாதாரணமாக கடந்து போகக்கூடிய விதத்தில் பல காரணங்களை சொல்லுகிறார்கள். அதில் பிரபலமான காரணம் என்னவென்றால், ஏழைகளுடைய பசியை செல்வந்தர்களும் உணர வேண்டும், அதற்காகத்தான் இறைவன் நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். மார்க்க அறிஞர்களாக இருந்தாலும் சரி, மார்க்கத்தை பற்றிய தொடர்பில்லாத இஸ்லாமிய இயக்க தலைவர்களாக இருந்தாலும் சரி, இந்த காரணத்தை பல மேடைகளில் சொல்ல நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீர்கள். ஏழைகளுடைய பசி கொடுமையை செல்வந்தர்களும் உணர வேண்டும், அதற்காகத்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இப்படி ஒரு காரணம் திருக்குரானில் எங்காவது சொல்லப்பட்டிருக்கிறதா? அல்லது ஆதாரபூர்வமான நபி மொழிகளில் எங்காவது சொல்லப்பட்டிருக்கிறதா? இல்லை. இவர்களுடைய கருத்துப்படி ஏழைகளுடைய பசியை உணர்வதற்காகத்தான் நோன்பு கடமையாக்கப்படுகிறது என்பதை ஒரு பேச்சுக்கு, ஒரு வாதத்திற்காக எடுத்துக்கொண்டாலும் அதையும் நாம் சரி காண முடியாது. ஏனென்றால் இவர்களுடைய கருத்துப்படி ஏழைகளுடைய பசி கொடுமையை செல்வந்தர்கள் உணர்வதற்காகத்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்றால் செல்வந்தர்கள் மீது மட்டும்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்க வேண்டும். அல்லாஹ் அப்படி சொல்லவில்லை. யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம்,
ஈமான் கொண்டவர்கள் மீது நோன்பு கடமை என்று சொல்லுகிறான். இந்த கருத்தை வாதத்திற்கு எடுத்துக்கொண்டால், ஏழைகளுடைய பசி கொடுமையை செல்வந்தர்கள் உணர்வதற்காகத்தான் நோன்பு என்பதை ஒரு வாதத்திற்காக சரி என்று எடுத்துக்கொண்டால், செல்வந்தர்கள் மீது மட்டும்தான் நோன்பு கடமையாகி இருக்க வேண்டும். அப்படி இல்லை. அடுத்து பிரபலமான காரணம், இதே போன்று மார்க்க அறிஞர்களும் சரி, இஸ்லாமிய இயக்க தலைவர்களும் சரி, மேடைகளில் சொல்லுவார்கள், உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். இஸ்லாம் பாத்தீங்களா, அன்னைக்கே மருத்துவத்தை பத்தி யோசிச்சிருக்கு. அதனாலதான் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று இறைவன் நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். கேட்கும் பொழுது சுவாரஸ்யமாக இருக்கும். சரியாக இருக்கிறதா? திருக்குரானில் அல்லது ஹதீசுகளில் எங்காவது மனிதன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்ற காரணம் சொல்லப்பட்டிருக்கிறதா? இல்லை. ஒரு வாதத்திற்காக இவர்கள் சொல்லக்கூடிய இந்த காரணத்தை எடுத்துக்கொண்டால், ஆரோக்கியம் பெற வேண்டும் என்பதற்குத்தான் நோன்பு கடமை என்ற இந்த வாதத்தை எடுத்துக்கொண்டால், நோன்பு நோயாளிகள் மீது மட்டும்தான் கடமையாக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் நோயாளிகளுக்கு நோன்பை விடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அந்த வகையில் இதுவும் சரியான காரணம் அல்ல. அப்படி என்றால் நோன்பு எதற்காகத்தான் கடமையாக்கப்பட்டிருக்கிறது? நீங்களும் நானும் இந்த முழு உலகமும் சேர்ந்து ஒரு காரணத்தை சொன்னாலும் அது சரியாகவும் இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம். அப்படி என்றால் இந்த கேள்விக்கு பதிலை நாம் எங்கு தேடுவது? எந்த இறைவன் நம் மீது நோன்பை கடமையாக்கி இருக்கிறானோ, நம் மீது நோன்பு கடமை என்று சொல்லுகிறானோ, அதே இறைவன் அதே வசனத்தில் நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கான காரணத்தையும் சொல்லுகிறான். கமா குதிப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கு இறைவன் சொல்லக்கூடிய காரணம். உலகத்தில் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் காரணமாக சொல்லிக் கொள்ளட்டும். அது சரியாகவும் இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம். ஆனால் எந்த இறைவன் நோன்பை கடமையாக்கினானோ அந்த இறைவன் அது கடமையாக்கப்பட்டதற்கு இதுதான் காரணம் என்று சொல்லுகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது கடமையாக்கப்பட்டது போன்று உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக. அன்பானவர்களே, நோன்பு நோற்பதற்கும் இறையச்சத்திற்கும் என்ன தொடர்பு? அடுத்த கேள்வி. அன்பானவர்களே, ஒருவர் நோன்பாளியாக இருக்கிறார். அவருக்கு பெரிய மார்க்க அறிவெல்லாம் இல்லை, பெரிய ஆலிம் கிடையாது, மார்க்கத்தை அறிந்த அறிஞர் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சாமானிய மனிதர் நோன்பாளியாக இருக்கிறார். யாராவது அவரிடத்தில் வந்து, வாங்க பாய் டீ சாப்பிடலாம். இல்லைங்க, நான் நோன்பு வச்சிருக்கேன், வெறும் டீ மட்டும் தானே, டீ மட்டும் சாப்பிடுங்க, வேற எதுவும் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொன்னா ஒற்றுக்கொள்வாரா? அவருக்கு பெரிய அளவிற்கு இஸ்லாமிய ஞானம் எல்லாம் இல்லை, ஆனாலும் அவர் ஒப்புக்கொள்ள மாட்டார். ஏன்? நான் இறைவனுக்காக நோன்பு நோற்றிருக்கிறேன், நான் சரியாக நோன்பு நோக்கிறேனா என்பதை என்னுடைய இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற நோன்பின் காரணமாக ஏற்படக்கூடிய இறையச்சம். இன்னொரு காரணம், இன்னொரு வகையான புரிதல். வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண், கணவன் வேலைக்கு சென்று விட்டார், பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கு கல்லூரிக்கு சென்று விட்டார்கள், இந்த பெண்மணி மட்டும்தான் வீட்டில் தனியாக இருக்கிறார். வீட்டில் சமையல் அறையில் உணவுப் பொருட்கள் இருக்கின்றன, ஃப்ரிட்ஜை திறந்தா பழங்கள் இருக்கிறது, சாக்லேட்ஸ் இருக்கு, கேக் இருக்கு, வேறு நொறுக்கு தீனிகள் இருக்கின்றன. இவர் எடுத்து சாப்பிட்டு விட்டால் யாருக்கும் தெரியாது, ஆனாலும் சாப்பிட மாட்டார். ஏன்? நான் நோன்பு வச்சிருக்கிறேன், அல்லாஹ்வுக்காக இந்த கடமையை செய்கிறேன், யாருக்குமே தெரியலைனாலும் என்னுடைய இறைவனுக்கு தெரியுமா இல்லையா? அன்பானவர்களே, அந்த வகையில் தான் இது போன்ற ஒரு நிலை மக்களுக்கு நோன்பால் ஏற்படுகிறதே. இந்த ஒரு மாதம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த பயிற்சி காலம் முழுவதும் அவர்களை இறையச்சம் உள்ளவர்களாக ஆக்கும் என்பதற்குத்தான் இறைவன் நோன்பை கடமையாக்கி இருக்கிறார். இந்த ஒரு மாதம் எடுக்கக்கூடிய ட்ரைனிங்
அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அல்லாஹ் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற இந்த சிந்தனை மீண்டும் 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 ஒரு மாதம் முழுக்க நம்முடைய உள்ளத்தில் நிரம்புவது வாழ்நாள் முழுவதும் நம்மை இறையச்சம் உள்ளவர்களாக ஆக்குவதற்கான ஒரு பயிற்சியாக அமையும். இதற்காகத்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கேள்வி, அல்லாஹ் பயந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போகலாம்ல, அல்லாஹ் பயந்துக்கோங்க இப்படின்னு அல்லாஹ் சொல்லிவிட்டு போகலாம். அதற்கு கடமையான ஒரு அமலை ஏற்படுத்தி அதன் மூலம் பயிற்சி கொடுக்கக்கூடிய அளவிற்கு இறையச்சம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா? ஒரு போக்கில் சொல்லலாம்ல, அல்லாஹ் பயந்துக்க, அல்லாஹ் பயந்துக்க, அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் இப்படி சொல்லிட்டு போகலாம். இதுக்கு ஒரு அமலை கடமையாக்கி அதன் மூலம் தான் இறையச்சத்திற்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் என்றால் இறையச்சம் என்பது அந்த அளவிற்கு முக்கியமான ஒரு விஷயமா? நாம சில கேள்விகளை எழுப்பி அவற்றுக்குரிய விடைகளை தேடி நம்முடைய மனதில் பதிய வைத்துக் கொள்வதன் மூலமாக அன்பிற்குரியவர்களே நம்மை நாம் இறையச்சவாதிகளாக ஆக்கிக் கொள்ள முடியும். இறையச்சம் என்பது அந்த அளவிற்கு அவசியமான ஒன்று. இறையச்சம் எந்த அளவுக்கு அவசியம் அப்படிங்கிறத விளங்குறதுக்கு முன்னாடி ஏன் இறைவனை அஞ்ச வேண்டும் என்று தெரிந்து கொண்டால் நோன்பை கொண்டு இந்த பயிற்சியை இறைவன் கொடுப்பது நியாயம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஏன் அல்லாஹ் பயப்படணும்? அதுக்கான காரணத்தை பல கோணங்களில் அல்லாஹ் திருக்குறானிலே சொல்லி காட்டுகிறார். திருக்குறானுடைய 3வது அத்தியாயம் 5வது வசனத்திலே பேசுகிறார். அன்பானவர்களே, பூமியிலும் வானத்திலும் இருக்கக்கூடிய எதுவும் அவனுக்கு மறைந்ததாக இல்லை. யோசித்து பாருங்கள், பூமியிலும் வானத்திலும் இருக்கக்கூடிய எதுவும் அவனுக்கு மறைந்ததாக இல்லை. அனைத்தையும் உற்று நோக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட இறைவனுக்கு பயப்படுறது நியாயமா இல்லையா? அப்படிப்பட்ட பயிற்சியை கொடுப்பதற்கு ஒரு நோன்பு என்கிற வணக்கத்தை கடமையாக்கி இருப்பது நியாயமா இல்லையா? அன்பானவர்களே, வானத்தில் இருக்கக்கூடிய பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தும் அவனுக்கு மறைந்ததாக இல்லை. ஒரு சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்ட ஒரு வளாகம், அந்த வளாகத்திற்குள் யாரும் எந்த தவறையும் செய்வதற்கு துணிய மாட்டார்கள். ஏன்? நம்ம கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு வளாகத்தை பற்றிய பார்வை இருக்கக்கூடிய கேமரா, அந்த கேமராவை கண்காணிக்கக்கூடிய அட்மின், அவருக்கே நாம் அஞ்சுகிறோம் என்றால் அன்பானவர்களே, வானத்தில் இருக்கக்கூடிய பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தையும் அவன் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த வளையத்திற்குள் தான் நாம் எல்லாம் வருகிறோம் என்றால் அவனை அஞ்சுவது நியாயமா இல்லை? 4வது அத்தியாயம் 1 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும். அடிக்கடி நம்ம கேட்கக்கூடிய வசனம். மனிதர்களே, உங்களுடைய இறைவனை அஞ்சுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் போகலாம். எந்த இறைவன் உங்களை படைத்தானோ அவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். நம்மை படைத்ததே அவன் தான். அவனுக்கு தெரியாம ஏதாவது நம்ம இடத்துல இருக்குமா? மிக சாதாரணமாக நாம் சில விஷயங்களை கடந்து போகிறோம். மார்க்கத்திற்கு முரணான காரியங்களை, நன்மை செய்வதிலிருந்து விலகி நிற்பதை, துணிவோடு தீமை செய்வதை மிக சாதாரணமாக கடந்து போகிறோம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இத்தகு ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும். உங்களை படைத்த உங்கள் இறைவனை நீங்கள் அஞ்சுங்கள். உங்களை படைச்சதே அவன் தான். இதுக்கு மேல நீங்க அவன் அஞ்சுறதுக்கு வேற என்ன தகுதி வேண்டும்? அப்படி கேட்கிறான் அல்லாஹ். அன்பானவர்களே, அடுத்து அல்லாஹ் கேட்கிறான் 40வது அத்தியாயம் 19வது வசனத்திலே கேட்கிறான், யஅலமு ஹாயினல். நீங்க எப்படிப்பட்டவன் அந்த அல்லாஹ்வுடைய தன்மையை சொல்லி காட்டுறான். மா துக்ஃபி சுதூர். கண்களால் நீங்கள் செய்யக்கூடிய சாடைகளையும் அவன் அறிவான். உள்ளங்களில் நீங்கள் மறைத்து வைத்திருப்பதையும் அவன் அறிவான். சிலருக்கு சிக்னல் கொடுப்பார்கள், அப்படியே கண்ணிலேயே சாடை செய்வது. எல்லோராலும் அதை கவனிக்க முடியாது, சிலர் மட்டும்தான் கவனிப்பார்கள். அப்படி கண்கள் மூலம் நீங்கள் சாடை செய்யக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, உள்ளத்தில் மறைத்து வைத்திருக்கக்கூடிய துரோகங்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்படிப்பட்ட வல்லமை பொருந்திய இறைவனை அஞ்சுவது நியாயமா இல்லையா? அந்த அச்சத்தை கொண்டு வருவதற்காக ஒரு வணக்கத்தை கடமையாக்கி இருப்பது அவசியமா இல்லையா?
57வது அத்தியாயம் 4வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும். நீங்கள் எங்கே இருந்தாலும் அவன் உங்களோடு இருக்கிறான். இருட்டு அறையில் இருந்தாலும் சரி, பாதுகாப்பான கோட்டையில் இருந்தாலும் சரி, அனைவருடைய பார்வையை விட்டும் தப்பிக்கக்கூடிய ஒரு பதுங்கு குழியில் இருந்தாலும் சரி, வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும் வல்லாஹு பிமா தஅமலூன பஸீர். நீங்க எங்க இருந்தாலும் சரி, அல்லாஹ் உங்களோடு இருந்து கொண்டிருக்கிறான், உங்களை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வை பயப்படுவது நியாயமா இல்லையா? அன்பானவர்களே, 89வது அத்தியாயம் 14வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், இன்ன ரப்பக லபில் மிர்சாத். உங்கள் இறைவன் உங்களை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான். எல்லா நேரங்களிலும் யாருடைய பார்வையை விட்டு நாம் தப்பிக்கவே முடியாதோ அந்த இறைவனை பயப்படுறது நியாயமா இல்லையா? தொழுகைக்கு நேரம் வந்து விட்டது, வாங்க சத்தம் கேட்டு விட்டது. நம்ம தொழுகைக்கு போனாலும் சரி, போகலைனாலும் சரி, யாருக்கும் தெரியாது. என்னுடைய இறைவனுக்கு தெரியுமா இல்லையா? என்னை நானே கேள்வி கேட்டுக் கொள்ள வேண்டும். எல்லாரும் தெருவுல கார் வச்சிருக்கிறாங்க. நம்ம கிட்ட கார் இருந்தா கௌரவம், ஆனால் அதை வாங்க பணம் இல்லை. பேங்க்ல லோன் போட்டு வட்டிக்கு கடன் வாங்கி கார் எடுத்துட்டோம். கேட்கிறவங்கள்ட்ட எல்லாம் ஃபுல் அமௌண்ட் கொடுத்து தான் வாங்கியிருக்கேன்னு சொல்லி சமாளிச்சிடலாம். யாருக்கும் தெரியாது. அல்லாஹ்வுக்கு தெரியுமா இல்லையா? ஒருவரை பற்றி அவருக்கு தெரியாமல் புறம் பேசிக் கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறோம். இதுவரை அவருக்கு தெரியவே தெரியாது. அல்லாஹ்வுக்கு தெரியுமா இல்லையா? இந்த எண்ணத்தை கொண்டு வருவதற்கான பயிற்சி தான் அன்பிற்குரியவர்களே நோன்பு என்கிற வணக்கம். இறையச்சம் உள்ளவர்களாக ஆவதற்காக சொல்லிட்டு போறதல்ல. அந்த இறையச்சம் என்பது எந்த அளவிற்கு தேவை, ஏன் அஞ்ச வேண்டும், இப்படி பல கேள்விகளுக்கு அல்லாஹ் பதில் சொல்லிக்கொண்டே போகிறார். எந்த அளவுக்கு அல்லாஹ் பயப்படணும், அல்லாஹ் பயப்படுறதுக்கு ஏதாவது ஒரு அளவுகோல் இருக்கிறதா? 3வது அத்தியாயம் 102வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஹக்க துகாதிஹி. அஞ்ச வேண்டிய விதத்தில் அல்லாஹ்வை அஞ்சுங்கள். முதலாளிக்கு அஞ்சுவது என்பது வேறு, ஆசிரியருக்கு அஞ்சுவது என்பது வேறு. எதிர் வீட்டுக்காரனுக்கு தெரியாம இரவு நேரத்துல அவன் வீட்டு வாசல்ல குப்பையை கொட்டிட்டு வந்துருவோமே, அவனுக்கு அஞ்சுவது என்பது வேறு. அச்சங்களில் பல வகை. அல்லாஹ்வை அஞ்சுவது என்று சொன்னால் ஹக்க துகாதிஹி, அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சுதல். அந்த தொடர்ச்சியை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். முஸ்லிம்களாகத்தான் நீங்கள் மரணிக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாகும் வரை நான் சரியாக இருக்கக்கூடிய வகையில் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும். அந்த வாசகங்களை இணைத்து பொருள் வைத்தார். சாகிற வரைக்கும் நான் கடன் புரண்டு விடாமல் இருக்கக்கூடிய அளவிற்கு, என்னை சரிபடுத்திக் கொள்ளக்கூடிய அளவிற்கு நான் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும். 3வது அத்தியாயம் 102வது வசனத்தை அல்லாஹ் பேசுகிறான். அந்த அளவுக்கு முடியலையா? 64வது அத்தியாயம் 16வது வசனத்துல சொல்லி காட்டுகிறான், ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும். உன்னால முடிந்த அளவிற்காவது அல்லாஹ்வை அஞ்ச முடியுமா இல்லையா? அதிகபட்சம் அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சுதல், குறைந்தபட்சம் ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும். உன்னால எந்த அளவுக்கு அல்லாஹ் பயப்பட முடியுமோ அந்த அளவுக்கு பயந்து கொள். ஆக ஏதோ ஒரு வகையில் இறையச்சம் உன்னோடு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் அல்லாஹ் நம்மிடம் இருந்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். ஏதோ ஒரு வகையில நீ அல்லாஹ் பயப்படக்கூடியவனா இருக்கணும். கொஞ்சமோ நிறையவோ ஒரு இடத்துல இறையச்சம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நீ அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவனாக ஆகிவிட்டால் உனக்கு என்னெல்லாம் கிடைக்கும்? பொதுவாகவே மனித மனம் எப்படி இருக்கிறது? நான் ஒரு செயலை செய்கிறேன் என்றால் அதற்காக எனக்கு என்ன கிடைக்கும்? சாதாரணமாக பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போறேன், ஃப்ரீயா இருக்கியா, கூட வர்றியா? வர்றேன், டீ வாங்கி தரியா? சாதாரணமாக நண்பர்கள் பேச்சு வழக்கு. கொஞ்சம் சென்னை வரைக்கும் போயிட்டு வரணும், அதனால எனக்கு என்ன பாய் ஆதாயம்? இயல்பாக பேசி பழகி இருக்கிறோம். மனித மனம் அப்படித்தான் தயார்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் எதை செய்தாலும் அதில் எனக்கு என்ன பயன், அதில் எனக்கு என்ன ஆதாயம்? இறைவனை நான் அஞ்சுகிறேன் என்றால் அதனால் எனக்கு என்ன பயன்? இறைவன் சொல்லுகிறான், பயன் இருக்கிறது. 3வது அத்தியாயம் 76வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன்.
யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ்வை நீ அஞ்சினால் உனக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பயன் அல்லாஹ்வுடைய அன்பு. உலகத்துல யார் யாருடைய அன்புக்காகவோ ஏங்குகிறோம், அலைகிறோம், கெஞ்சுகிறோம், கதறுகிறோம், மன்றாடுகிறோம். ஊர்ல உள்ள பணக்காரன் அவனுடைய அன்பு பார்வை என் மீது பட்டு விடாதா? ஊர்ல உள்ள அரசியல்வாதி அவனுடைய நேசமும் நெருக்கமும் எனக்கு கிடைச்சிடாதா? சொல்லும் போதே அவர்லாம் நம்ம சிஎம்க்கு ரொம்ப நெருக்கமானவர்பா, சிஎம் உடைய அன்புக்கு பாத்திரமானவர். இப்படி மக்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காகவெல்லாம் அன்புக்காக அலையக்கூடிய மக்கள் அல்லாஹ்வை அஞ்சி நடந்தால் யுஹிப்புல் முத்தகீன், யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்க ஆரம்பித்து விடுகிறார். எவ்வளவு பெரிய கிஃப்ட் அன்பானவர்களே. 8வது அத்தியாயம் 29வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் தத்தகுல்லாஹ யஜ்அல் லக்கும் ஃபுர்கானன் வ யுகஃபிரு அன்கும் ஸய்யிஆத்திக்கும் வ யக்ஃபிர் லக்கும். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக மாறிவிட்டால் ஃபுர்கானன், எது சரி எது தவறு, எது நல்லது எது கெட்டது என்பதை பிரித்து அறிந்து கொள்ளக்கூடிய தெளிவை அவன் உங்களுக்கு கொடுப்பான். இதை விட பெரிய பாக்கியம் வேற என்ன வேண்டும்? பகுத்து அறியக்கூடிய, பிரித்து புரிந்து கொள்ளக்கூடிய அந்த தெளிவை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். எதன் மூலமாக? இன் தத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சினால். வ யுகஃபிரு அன்கும் ஸய்யிஆத்திக்கும் வ யக்ஃபிர் லக்கும், நீங்கள் ஏற்கனவே செஞ்சிருக்கிற பாவங்களை மன்னிச்சிருவான். இனி பாவம் செய்யாமல் அந்த தீமைகளை விட்டு உங்களை தூரமாக்கி விடுவான். எதை கொண்டு? இன் தத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயப்படுவதன் மூலமாக. அன்பானவர்களே, இதே கருத்து 33வது அத்தியாயம் 70வது வசனத்தில் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வகூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும். அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுங்க, உண்மையான வார்த்தைகளை பேசுங்க, கண்ணியமான வார்த்தைகளை பேசுங்க. என்ன பயன்? யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்கள் பாவங்களை அவன் மன்னித்து விடுவான். யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும், உங்கள் செயல்களை அவன் சீராக்கி விடுவான். நாம எவ்வளவோ சரியாத்தான் செயல்படணும்னு ஆசைப்படுறேன், முடியல பாய். முடியும் அல்லாஹ்வை அஞ்சினால். 33வது அத்தியாயத்தோட 70வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். 49வது அத்தியாயம் 13வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அடிக்கடி நாம எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிற வசனம். உலக மக்கள் அனைவரையும் அல்லாஹ் ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து படைத்தான். அடிக்கடி சொல்லுவோம்ல, இன்னா கலகனாக்கும் மின் தக்கரி வ உன்ஸா வ ஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு. அந்த வசனத்துல சொல்றான், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். உங்களை யார் சிறந்தவர் தெரியுமா? நிறைய படிச்சவரா, பெரிய பட்டங்களை பெற்றவரா, உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவரா? உங்களில் சிறந்தவர்கள் ஆலிம்கள், உங்களில் சிறந்தவர்கள் நபிமார்கள், உங்களில் சிறந்தவர்கள் நபி தோழர்கள். அப்படி கூட அல்லாஹ் சொல்லி இருக்கலாம். எப்படி சொல்லுகிறான்? இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். உங்களில் யார் அல்லாஹ்வை அதிகம் அஞ்சுகிறார்களோ அவர்களே உங்களில் சிறந்தவர்கள். அல்லாஹ்வை அஞ்சுவதன் மூலமாக அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர், கண்ணியத்திற்குரியவர் என்ற அடையாளத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். 65வது அத்தியாயம் 2 மற்றும் 3வது வசனங்களில் சொல்லி காட்டுகிறான், வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சினால் அவன் உங்களுக்கு ஒரு போக்கிடத்தை ஏற்படுத்துவான். என்ன செய்யறதுன்னே தெரியலைங்க, எந்த பக்கம் போறதுன்னே தெரியல, திரும்புற பக்கம் எல்லாம் இருட்டா இருக்கு, டோட்டலி பிளைண்டா இருக்கு. இப்படி எல்லாம் சொல்றோம்ல. என்ன வியாபாரம் செய்யலாம்னா ஒரு முடிவுக்கு வர முடியல, என்ன தொழில் செய்யலாம் ஒரு முடிவுக்கு வர முடியல, எந்த பக்கம் திரும்பினாலும் பாதை இல்லாம இருக்கு. அல்லாஹ் சொல்லுகிறான், வமன் யத்தகில்லாஹ், யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறாரோ யஜ்அல் லஹு மக்ரஜா, அவருக்கு அல்லாஹ் ஒரு போக்கிடத்தை, ஒரு வழியை காட்டுவான். வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவர் நினையா புறத்திலிருந்து அல்லாஹ் அவனுக்கு வாழ்வாதாரத்தை வழங்குவான். கற்பனை கூட பண்ணி இருக்க மாட்டோம். அந்த வழியில் நமக்கு ஒரு பொருளாதார சூழல், வாழ்வாதார சூழல், உணவுக்கான ஏற்பாடு அல்லாஹ் செய்து கொடுப்பான். அன்பானவர்களே, அடிப்படை என்ன? அல்லாஹுவை நம்ப வேண்டிய விதத்தில் நம்புதல். இது மட்டும்தான் இஸ்லாம் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறது.
அல்லாஹ்வை நம்ப வேண்டிய விதத்துல நம்பிட்டோம்னா எந்த சிக்கலும் இல்லை அப்படிங்கறத இந்த வசனங்கள்லாம் நமக்கு மிக அழகாக சொல்லுகிறது. இல்லைன்னா இது எதுவுமே கிடைக்காதுன்னு அர்த்தம். எதிர்மறையாக சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வை அஞ்சினால் அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும், எது சரி எது தவறு என்பதை பிரித்து புரிந்து கொள்ளக்கூடிய தெளிவான மனோநிலை கிடைக்கும், பாவ மன்னிப்பு கிடைக்கும், அரியாபுரத்திலிருந்து வாழ்வாதாரத்திற்கான வழி கிடைக்கும், ஒரு போக்கிடம் கிடைக்கும். அல்லாஹ்வை அஞ்சலனா இது எதுவுமே கிடைக்காது. குர்ஆன் சொல்லக்கூடிய பதில். சரி, நான் அல்லாஹ்வை அஞ்சணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு நான் என்ன செய்யணும்? அதுக்கும் அல்லாஹ் வழி சொல்லி தருகிறான். 9வது அத்தியாயம் 119வது வசனத்தில் பேசுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வ கூனு மஅஸ்ஸாதிகீன். அல்லாஹ்வை அஞ்சுங்க, அதுக்கு என்ன வழி? வ கூனு மஅஸ்ஸாதிகீன், உண்மையாளர்களுடன் சேர்ந்து இருங்கள். அயோக்கியன், முள்ள மாறி, முடிச்சவிக்கி உங்களையெல்லாம் நட்பு வட்டாரத்தில் வைத்திருந்தால் நம்மால் இறையச்சத்தை பெறவே முடியாது. குர்ஆன் சொல்லக்கூடிய தீர்ப்பு. அதுக்காக அவங்களையெல்லாம் பகைக்கணுங்கிற அர்த்தம் இல்லை, அவங்களெல்லாம் தூரமா வைக்கணும். என்னன்னா என்ன, நம்முடைய நட்பு வட்டாரத்தில் இருக்க வேண்டியவர்கள் சாதுகீன்கள். எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் உண்மையாளராக இருப்பார் யார், அவரோடு நம்முடைய சகவாசத்தை வெளிப்படையாக, மறைவானது அல்லாஹ் தான் அறிவான், இறையச்சவாதியாக ஆகுவதற்கான ஒரு முயற்சியாக அல்லாஹ் சொல்லி தரக்கூடிய வழி என்ன? நல்ல மக்களோடு சேர்ந்து இருப்பது. அடுத்து திருமிதியில் இடம்பெறக்கூடிய 1987வது ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வை அஞ்சுங்க. நீங்க அல்லாஹ்வை அஞ்சுறீங்கிறதுக்கு அடையாளம் என்ன? ஏதாவது ஒரு தீமை செய்தால் உடனே ஒரு நன்மை செய்து விடுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். 11வது அத்தியாயம் 114வது வசனத்துல, இன்னல் ஹஸனாத்தி யுذஹிபுன ஸய்யிஆத், நன்மைகள் பாவங்களை அழித்து விடுகின்றன. இதை அடிப்படையாக வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இருந்தால் ஏதாவது தீமை செஞ்சுட்டீங்களா, உடனே அந்த தீமையை அழிக்கும் விதமாக ஒரு நன்மையை செஞ்சு பழகிடுங்க. படிப்படியாக தீமையை விட்டு நீங்க விலகக்கூடிய சூழல் ஏற்படும் இறையச்சத்தின் காரணமாக. எல்லாமே செஞ்சிட்டோம், இறையச்சம் வந்து விடுமா? எல்லாவற்றிற்கும் மகுடம் வைத்தார் போன்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. அது என்னன்னு சொன்னா, அல்லாஹ்விடத்துல கையேந்தி பிரார்த்தனை செய்தல். அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க. முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 5265வது ஹதீஸ்ல, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத் துகா வல் ஆஃபாஃப வல் கினா. யா அல்லாஹ், உன்னிடத்துல நான் சில விஷயங்களை கேட்கிறேன். என்னெல்லாம் கேட்கறாங்க? அஸ்அலுக்கல் ஹுதா, எனக்கு நேர் வழியை கொடுப்பாயாக. வத் துகா, உன்னை அஞ்சக்கூடியவனாக என்னை ஆக்குவாயாக. வல் அஃபாஃப, சுயமரியாதையோடு என்னை வாழ வைப்பாயாக. வல் கினா, போதும் என்ற மனதை எனக்கு கொடுப்பாயாக. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்துல கேட்ட விஷயங்கள்ல ஒண்ணு இறையச்சம். இந்த இறையச்சம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா நம்முடைய முடிவு நல்லதாக இருக்கும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. வாழ்ற காலத்துல முன்ன பின்ன இருந்தாலும் மூத்தாகிற நேரத்துல நாம் நல்ல நிலையை அடைந்து விட்டால் மறுமை வெற்றிக்கு அது போதும். அதை எல்லாம் சொல்லுகிறான். சரியான இறையச்சவாதிகளாக நீங்க ஆயிட்டா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட். 7வது அத்தியாயம் 128வது வசனம், 20வது அத்தியாயம் 132வது வசனங்களில் சொல்லி காட்டுகிறான். வல் ஆகிபத்து லில் முத்தகீன், வல் ஆகிபத்து லித் தக்வா, யார் இறையச்சம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல முடிவு வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இறையச்சம் நமக்குள் வர வேண்டும். அந்த இறையச்சத்திற்குரிய பயிற்சியாகத்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாமும் உணர்ந்து மற்றவர்களுக்கும் உணர்த்தக்கூடியவர்களாக நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.